அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 5 நிமிடத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரிஸ்கை பரக்கத்தாக கொண்டு வந்து தரக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு வஜீஃபாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் அனைத்துமே அவசர சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. என்ன ஒரு தேவை என்றாலும் நேரம் காலம் தாமதித்து செய்யக்கூடிய அளவுக்கு இப்போது இல்லை. எல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும் என்ற தேவைகள் தான் நமக்கு அதிகமாக வருகின்றது. பண தேவையை எடுத்துக்கொண்டோம் என்றால் சொல்லவே தேவையில்லை. எப்படி நம்முடைய காலம் குறைந்து போய்விட்டதோ அவ்வாறே தான் நம்முடைய தேவைகளுக்கான கால அளவும் குறைந்து போய்விட்டது. உடனடியாக நமக்கு வேண்டும். எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடக்க வேண்டும். அவ்வாறு அவசர காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு அவசர காலத்தில் சிறப்பான பலனை தரக்கூடிய செல்வத்தை இழுத்து வரக்கூடிய மிகச்சிறப்பான திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய திக்ரும் கிடையாது. ஏனென்றால் இதை நாம் ஓதினோம் என்றால் நமக்கு தேவைப்படக்கூடிய ரிஸ்க் எங்கிருந்தாலும் சரி, யாரிடம் இருந்தாலும் சரி, அதை இழுத்து வரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வஜீஃபா. இன்ஷா அல்லாஹ் இதை மாதவிடாய் காலத்தில் கூட தாராளமாக செய்யலாம். இதனை இன்ஷா அல்லாஹ் செய்து பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தாராளமாக தருவான். முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நான் இந்த திக்ரை ஓதிவிட்டேன், அதனால் உடனே எனக்கு பணம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. அதற்காக முதலில் நாம் உழைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் உதவி கேட்டு மன்றாட வேண்டும். நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தருவான். இப்போதைக்கு இருக்கும் அவசர காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவு தான் கடன்பட்டு இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவே மாட்டார்கள். எந்த ஒரு அமலையும் செய்ய மாட்டார்கள். காரணம் அவர்களுக்கு ஈமான் குறைவது தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதுங்கள். யார் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி கையேந்துகின்றார்களோ அவர்களுடைய கைகளை வெறும் கைகளாக அனுப்பவே மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அந்த அமல் என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய சிறப்பான 3 திருநாமங்கள். இதற்கு என்ன கூறுகின்றார்கள் என்றால், பரக்கத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய, வருமானத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய, இன்னும் விசாலமான ரிஸ்கின் கதவுகளை திறக்கக்கூடிய முத்தான 3 திக்ருகளான அல்லாஹ்வினுடைய பெயர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 பெயர்களையும் 11 முறை மட்டும் நீங்கள் 5 நொடியில் சொல்லிவிட முடியும். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான ரிஸ்கை வழங்குவான். இன்னும் நினைத்த காரியத்தில் வெற்றியை தருவான். இன்னும் நீங்கள் எப்படியான துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் அதனை உங்களுக்கு கபூலாக்கி தருவான். ஏனென்றால் இது அப்படியான மகத்தான 3 திக்ருகள். அது என்ன திருநாமங்கள் என்பதை பார்க்கும் முன் நாம் எந்த அமலை செய்தாலும் அதனை நம்பிக்கையுடன் முழு ஈமானுடனும் செய்ய வேண்டும். அது சிறிய அமலோ அல்லது பெரிய அமலோ, அல்லாஹ் அமலை விட எம் உள்ளத்தை தான் பார்க்கின்றான். உள்ளம் இன்னும் தூய்மையாக உள்ளதா என்று தான் பார்க்கின்றான். ஆகவே உள தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் கேளுங்கள். அந்த திருநாமங்கள் என்னவென்றால், யா ரஸ்ஸாக்கு,
யா வஹாபு யா ஃபத்தாஹு. ரிஸ்கலிக்க கூடியவனே, பெரும் கொடையாளனே, வெற்றியளிக்க கூடியவனே. இந்த 3 திருநாமத்தையும் 11 முறை சேர்த்து நீங்கள் ஓதி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்தில் கூறுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடன் நாம் பேசுவது போன்று உணர்வை தரக்கூடிய ஒரு இடமாக சஜிதா காணப்படுகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்க் எங்கிருந்தாலும், அது யாரிடம் இருந்தாலும், அதை இழுத்து வரக்கூடிய மகத்தான 3 அற்புத திக்ருகள் இதுவாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ருகளை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.